Hi friends, hi viewers, welcome to our channel சின்ன வியூ. நில்லு இப்போ எதுக்கு இந்த குரங்கு செட்டப் பண்ணேன்னு மேபி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கேட்கலாம். ஸோ எதுக்காக இந்த அப்படி ஒரு செட்டப் பண்ணேன்னு கேட்டீங்க. ஓ குரலி வித்தையா? இன்னைக்கு கும்பு சம்பந்தமான ஒரு பர்சன் பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் அப்படி ஒரு சும்மா ஒரு லீட் கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு யாரை பற்றி பேசுகிறேங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க நீங்கள் ஒரு 2K கிட்ஸா, நான் பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும். சரி அதுவும் வேணாம்ப்பா, நீங்கள் என்னையுமே ஒரு 90 கிட்ஸா, அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். சரி அதுவும் வேணாம், இன்கேஸ் நீங்கள் பார்த்துருக்க உங்கள் 80 கிட்ஸா உங்களுக்கு தெரியும். சரி அதையும் விட்டு தள்ளுங்கண்ணே, நீங்கள் பார்த்துருக்கவங்க 70K கிட்ஸா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பர்சனை பற்றி தான் பேச போகிறோம். சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பேசுனா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ஒல்லியாக இருக்கவனை சரியாக சண்டைக்கு போஸ்ட் கொடுத்தா, ஆமாம் பெரிய ப்ரூஸ்லி அது சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு ஸ்மித் அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அது விடுங்க, பெரிய குண்டா இருக்கவங்களாம் போய் அடித்தா, ஆமாம் தம்பி இவ்வளோ பேர் அடிக்கிறியே, நீ மனசில் பெரிய ப்ரூஸ்லின்னு நினைக்கிறியா அப்படின்னு சில பேர் நிறைய பேசுவாங்க. அதையும் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பேர் நிறைய விஷயத்தில் ஒரு சண்டே ரெஃபரன்ஸாகவே ப்ரூஸ்லியை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கான ரீசன் சொல்லி தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் யாரை பற்றி பேச போகிறேன்னு. எஸ், த கிரேட் லெஜண்ட் ஆஃப் த குங்ஃபூன்னு சொல்லும் போது இவரை பற்றி பேச முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அவர் தான் அப்படி ஒரு செட்டப் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கும்பு சம்மந்தமான ஒரு பர்சன் பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் அப்படி ஒரு சும்மா ஒரு லீட் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பேசுகிறேங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க நீங்கள் ஒரு 2K கிட்ஸா, நான் பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும். சரி அதுவும் வேணாம்ப்பா, நீங்கள் என்னையுமே ஒரு 90 கிட்ஸா, அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். சரி அதுவும் வேணாம், இன்கேஸ் நீங்கள் பார்த்துருக்க உங்கள் 80 கிட்ஸா உங்களுக்கு தெரியும். சரி அதையும் விட்டு தள்ளுங்கண்ணே, நீங்கள் பார்த்துருக்கவங்க 70K கிட்ஸா உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பர்சனை பற்றி தான் பேச போகிறோம். சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பேசுனா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் ஒல்லியாக இருக்கவனை சரியாக சண்டைக்கு போஸ்ட் கொடுத்தா, ஆமாம் பெரிய ப்ரூஸ்லி அது சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்னு ஸ்மித் அவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க. அது விடுங்க, பெரிய குண்டா இருக்கவங்களாம் போய் அடித்தா, ஆமாம் தம்பி இவ்வளோ பேர் அடிக்கிறியே, நீ மனசில் பெரிய ப்ரூஸ்லின்னு நினைக்கிறியா அப்படின்னு சில பேர் நிறைய பேசுவாங்க. அதையும் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயத்தில் ஒரு சண்டே ரெஃபரன்ஸாகவே ப்ரூஸ்லியை பற்றி தான் பேசுவாங்க. அதுக்கான ரீசன் சொல்லி தான் நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் யாரை பற்றி பேச போகிறேன்னு. எஸ், த கிரேட் லெஜண்ட் ஆஃப் த குங்ஃபூன்னு சொல்லும் போது இவரை பற்றி பேச முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அவர் தான் ப்ரூஸ்லி. இன்னைக்கு அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு ப்ரூஸ்லியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவரோட லைஃப்பும், அவர் எப்படிலாம் தான் லைஃப்பை எங்கேருந்து ஆரம்பித்தார், அவர் என்னென்ன விஷயத்தில் தன்னைத்தானே செதுக்கிட்டார், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அவர் வாழ்க்கையில் எப்படிலாம் தத்துவத்தை கொண்டு வந்தார், தான் சித்தாந்தத்தை எப்படி மித்தவங்களுக்கு பரப்பினார் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை நிறைய மக்களை எப்படி ஈர்த்தார், தான் சண்டையில் கும்ஃபூவில் நிறைய ஒரு யுக்தியை எப்படி கொண்டு வந்தாருங்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள், சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாமே சூப்பராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போய் பார்ப்போம். வாங்க. எஸ், ப்ரூஸ்லியை பற்றி பேசுனா, இவர் சைனாவில் இருக்க ஹாங்காங்கில் பிறகுறாரு. அங்கே அவர் இளமை காலம் வளர்றாரு. அங்கே இருக்கும் போதெல்லாம் சின்ன பிள்ளை ரொம்ப சமத்தாக ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்களாம். சரி இப்படி போடுற ஃபைட்டாக இருக்க பையன் தான் இப்படி அமைதியாக இருக்கான்னு நினச்சி பார்த்தாவே வேறு லெவலு. ஸோ அப்படி ரொம்ப அமைதியாக தான் இருப்பாராமா, நிறைய இந்த விஷயத்துக்கு போக மாட்டாராமா, ரொம்ப சமத்தாக தான் இருப்பார். ஆனால் ஆஃப்டர் டீனேஜுக்கு அப்புறம் இவர் எதுக்காக ரொம்ப முரண்பட்டு ரொம்பவே எல்லாத்தையுமே அடிக்க போகிற மாதிரி என்னென்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போடுவார், ரொம்ப ஓவராக ரியாக்ட் ஆவார். என்ன விஷயம் லாஸ்ட்ல போய் பார்த்தோம்னா, இவங்க அப்பா வந்து சைனாவை சேர்ந்தவர், இவங்க அம்மா வந்து யூரோப்பியை சேர்ந்தவர். ஸோ கலப்பின திருமணம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வச்சு ப்ரூஸ்லி எப்பயுமே வேறுபடுத்தி பார்ப்பாங்க, அவரை மட்டம் தட்டி பேசுவாங்க, நிறைய விஷயத்தில் அவரை வேறுபடுத்தியே காட்டுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பிடிக்காதனால தான் ப்ரூஸ்லி நிறைய பேர்த்து ரியாக்ட் ஆவாருன்னு போய் சண்டைக்கு போவார். இந்த மாரி விஷயம்லாம் அவரில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது ஃபைனலாக அவங்க ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, ப்ரூஸ்லி இனிமேட்டு இங்கே படிக்க வேணாம், இது படிக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது. ஸோ அவரை இப்படி இந்த ஸ்கூலில் நாங்கள் அவரை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொன்னனால சரி சீட்டலுங்கிற ஒரு ஊரில் போய் அங்கே இருக்க ஸ்கூலில் போய் படிக்க போகிறாரு. அப்படியே போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பில் ப்ரூஸ்லி அவங்க அப்பாவுக்கு அங்கே போனதுக்கப்புறம் சரி இவனுக்கு படிப்பு சரியாக வரல, சரி ஸ்போர்ட்ஸில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தற்காப்பு கலையான குங்ஃபூ அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்ச போது அதையும் கேட்டுக்கிட்ட ப்ரூஸ்லிக்கு ரொம்பவே ஆர்வம் எடுத்துக்கிட்டார். ப்ரூஸ்லி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி, அவர் எப்பயுமே வேறுபடுத்தி தான் பார்ப்பார், அப்படி நிறைய பேர் ப்ரூஸ்லியை வேறுபடுத்தி தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தால்
நம்மளை நம்ம தற்காப்புக்காக கற்றுக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியம் நினச்ச ப்ரூஸ்லி அதை சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாரு. அதை நல்லா கற்றுக்கிறாரு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை கூட கும்ஃபுல நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டாரு. ஸோ அப்படியே கற்றுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் அவரே நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாரு. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கும்ஃபு. அப்படி நிறைய நீண்டா மேரிங்கிற ஒரு பொண்ணு ப்ரூஸ்லியை வந்து கும்ஃபு கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க. ஆனால் பின்னாடி அவரே அவங்க ஒய்ஃபாகவும் வாரினாங்க. ஸோ 2 பேருமே கல்யாணம் பண்ணுறதுக்கான ரீசன் 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக போய் கல்யாணத்தில் முடிச்சாங்க. ஸோ இந்தமாரி தனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வந்த ஒரு பொண்ணை தான் அவர் காதலிச்சார். ஸோ இப்படிப்பட்ட போயிட்டு இருந்த லைஃப்ஸ்ட ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிக்மேனுங்கிற ஒருத்தர் வந்து ப்ரூஸ்லி கிட்ட ஒரு இஷ்யூவாக பேச வர்றாரு. இல்லை, நீ எல்லாத்துக்குமே பொதுப்படையாக கும்ஃபு சொல்லித்தர, ஆனால் கும்ஃபுங்கிறது சைனா அவங்களோட சேர்ந்தது. ஆனால் அது சைனாக்கு மட்டும் தான் சொல்லித்தரணும். நீ எல்லாப்பா அமெரிக்கன்ஸுக்கும் சொல்லித்தர, பக்கத்தில் இருக்க யூரோப் நாட்டுக்கும் சொல்லித்தர, அப்புறமேட்டு இந்தியன்ஸ் வந்து அவங்களுக்கும் சொல்லித்தர. ஸோ இந்தமாரி கும்ஃபுங்கிறது நமக்கானது, நம்மளோடது மட்டும்தான். ஸோ இதுமாரி நீ எல்லாத்துக்கும் சொல்லித்தரது இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லியிருக்க ப்ரூஸ்லி, இல்லை இந்த கும்ஃபு கலைங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம், அதை நான் எல்லாத்துக்குமே சொல்லித்தருவேன், எந்த பாடுபாகம் இல்லாமல் சொல்லும் போது ரொம்பவே முத்தி போச்சு. ஃபைனலாக ஒரு போட்டிக்கு வராங்க. சரி, நீ இப்படிலாம் பேசுறல, உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கோ, நானும் கும்ஃபு பண்ணுவோம். நான் அதில் இன் கேஸ் ஜெயிச்சிட்டேன்னா நீ சைனா மற்ற மக்களுக்கு மட்டும்தான் நீ கும்ஃபு சொல்லி தரணும். இன்கேஸ் நீ தோத்துட்டேன்னு வையேன், இன்கேஸ் நீ ஜெயிச்சிட்டேன்னா எல்லாத்துக்குமே சொல்லித்தா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், கும்ஃபு நானும் எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி ப்ரூஸ்லிக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக தெரிஞ்சு, சரி நான் உங்ககிட்ட ஒரு போட்டி போடுறேன், அப்படி பேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. நல்ல விஷயம். ரொம்பவே நுணுக்கமான ஒரு ஃபைட்டை கிக்மேனுக்கு போடுறாரு. ஆனால் 3 நிமிஷத்தில் கிக்மேன் மண்டிட்டாரு, தோல்வியை ஒத்துக்கிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைச்சவும் ப்ரூஸ்லி ரொம்ப வருத்தமாகவே இருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வருத்தமாக போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டாரு. அதை பார்த்து அவர் லவர் நீண்ட மாரி, ஏன் இப்படி ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க, அதான் ஜெயிச்சிட்டிங்களே, இனிமேட் செலிப்ரேட் பண்ண வேண்டியது கேட்கும் போது, இல்லை நீ கிக்மேன் அடிக்க நான் 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், அது ரொம்பவே தப்பு, ஏன் எதிரியை கையாளும் நேரம் வந்து ரொம்ப நீண்ட நேரம், இது என்கிட்ட ரொம்பவே தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். ஸோ இப்போ பார்க்கும்போது நமக்கே பெரிய விஷயமா தோணும். இப்படிப்பட்ட போயிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவர் லைஃப் போயிட்டுருக்கு. ஃபைனலாக சரி இப்படியே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம சின்ன பிள்ளைங்க நல்லா நடிச்சிருக்கோம், சரி நம்ம கலைத்துறைக்குள்ள போவோம், நமக்கு தெரிஞ்ச கும்ஃபு அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக ஆரம்பிக்கிறாரு. அவர் லைஃபு நல்ல ஸ்க்ரீன்லாம் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு இதில் தனக்கு தெரிஞ்ச கும்ஃபு எல்லாத்துக்குமே பரப்புற மாரி அங்கே இருக்க நாடகத்துறை அப்போ ரொம்பவே டெவலப் ஆகுது. ஆஃப்டர் என்டருக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஸ்லி வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பீக்காக போகுது. அப்படி போயிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்படியே நம்ம லைஃப் போயிடக்கூடாது, நம்ம சினிமாக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சினிமாக்குள்ளே போகிறாரு. அங்கே இருக்க ஹாங்காங்கில் இருக்க திரைப்படத்தில் இவர் கும்ஃபு சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு இது எல்லாமே ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. இது வந்து கும்ஃபுல ரொம்ப நுணுக்கமான ஒரு ஸ்டைலாஷான ஒரு பையன் வந்து அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இத்தனை கிக்கு பண்ண முடியுமாங்கிற விஷயத்தோட அவரோட ஃபேஷன் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் வந்து எல்லாருக்குமே இப்போ ஈர்க்கப்படுது. சரி இவரோட படம் வந்தாவே நிறைய ரசிகர்கள் கூட்டம் அமைய ஆரம்பிச்சிச்சு அப்படி இருக்கா ஹாங்காங்கில். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது சரி இங்கே நடிச்சாச்சு, இங்கே எல்லாத்தையுமே நம்ம ஈர்த்தாச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ப்ரூஸ்லாம் யார், சரி நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச சினிமாவான ஹாலிவுட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அசிங்கம் வருது. அது என்ன அசிங்கம்ன்ட்டு சொல்கிறேன் வாங்க. அப்படி போய் அங்கே இருக்க ஹாலிவுட் டேரக்டர்ஸ், அங்கே இருக்க ஹாலிவுட் பர்சன்ஸ் எல்லாம் போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் என் ஊரில் என் நாட்டில் எல்லாருமே எனக்கு பிடிக்கும், ஏன்னா என் ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கும் என் ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஸோ உங்களுக்கும் உங்கள் நாட்டு மக்களுக்கும் நான் பிடிக்கிற மாரி பண்ணுறேன், ஸோ என்னை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவர். அங்கே இருக்க ஹாலிவுட் பர்சன்ஸ்லாம் இல்லை, நீ ஒரு சைனா, அது அங்கே இருந்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா இன வேறுபாடு இங்கே வருது, நீ ஏன்னா ஒரு சைனா பர்சனு, உனக்கு இங்கே ஹாலிவுட்ல நடிக்க இடம் கொடுக்க மாட்டேன், நீ நடிச்சா இங்கே யாரும் பார்க்க வர மாட்டாங்க, ஸோ அமெரிக்கன்ஸ் யாரும் பார்க்க வர மாட்டாங்க, எங்களுக்கு போட்ட காசில் வேஸ்ட்டாக போயின்னு சொல்லவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டாரு. என்னடா இது, நம்ம ஊரில் அவ்வளோ பெரிய ஆள், இங்கே நம்மளை சும்மாவே மதிக்கவே மாட்டியான்னு சொல்லிட்டு சரி நான் திருப்பி ஹாங்காங் வராரு, நல்ல படம் எடுக்கிறாரு. அப்புறமேட்டா அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி நம்ம இங்கே நடிக்கிற படம் அவனுக்கு தெரியல, அதனால தான் அவன் எடுத்துக்கல, சரி நம்ம நடிக்கிற படம் இந்த உலகம் பூரா பேசுகிற மாரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஸ்ட் அண்ட் ஃபுரி அப்புறமேட்டு தி என்டர் த டிராகன் இந்த மாரி ஒரு படம்லாம் நல்ல படம் நடிக்கிறாரு. அந்த படம் இவர் நடித்த படம் இங்கே அந்த ஹாங்காங்கில் போன படம் அமெரிக்கா வரைக்கும் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு படத்தை கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து பேசப்படப்பட்டது இந்த ப்ரூஸ்லிங்கிற பையன், ஆமாம் இல்லை நம்மளை ஏற்கனவே அப்ரோச் பண்ணல, சரி இவனை வச்சு திருப்பி படம் எடுக்கலாங்கிற போது திருப்பியும் வந்து அங்கே இருக்க ஹாலிவுட் பர்சன் வந்து இங்கே வந்து ப்ரூஸ்லிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஒரு படம் நடிச்சு தரணும், உங்கள் படம்லாம் செம்ம கலெக்ஷன் போகுது, ஸோ எங்களுக்கு ஒரு படம் நடிச்சு தரணுங்கும் போது
அப்போ நம்ம ப்ரூஸ்லி ஏண்டா நான் வந்து வாய்ப்பு கேட்டப்ப நீ தந்தியா, இப்போ நான் மட்டும் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் போல். ஏன்னா ப்ரூஸ்லிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே நான் அவருக்கு சாதகமாக எடுத்துக்குவார். ஸோ அதேமாரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க அதேமாதிரி நான் நடிக்கிறேன் ஹாலிவுட்டில் வந்து, ஆனால் நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஏன் 1 இயர் வெயிட் பண்ணணும்? ஆமாம் நான் வந்து நடிக்க கேட்கும் போது நீங்கள் எனக்கு வாய்ப்பும் தரல ஒன்றும் தரல, ஆனால் எனக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, 1 வருஷத்துக்கான வாய்ப்பை என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் முடிச்சு தான் உங்களுக்கு வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாரு. சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணார். ஆனால் எனக்கு இந்த இதில் ப்ரூஸ்லி ரொம்ப பிடிச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இருந்த பெரிய வாய்ப்பை, ஆனால் ஆல்ரெடி இருந்த ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு தான், அதுக்கான வேல்யூ கம்மி தான், ஆனால் நமக்கு ஒரு வெயிட்டான ஒரு வேல்யூ இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனால் எடுத்தோன்னே அங்கே போயிட்டு இன்னும் ரீச் பெருசாக போகலான்னு நினைக்கல. தனக்கு நம்பி நமக்கான ஒரு ரூத்தோட நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை நம்ம போவோம் சொல்கிற ஒரு ஜெனுவினிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த இதை பார்க்கும்போது ப்ரூஸ்லிட்ட. ஸோ அப்படி போனதுக்கப்புறம் நிறைய படம் வருது, நிறைய ரொம்பவே பேசப்படுது. அதுவும் இல்லாமல் இவரோட 2 விங்கர் புஷ்அப்பும் 1 இன்ச்சு பஞ்சும் 6 இன்ச் பஞ்சும் உலகத்தரமாக இந்த எல்லா மக்கள்கிட்டையுமே பேசப்படுது. இந்த ப்ரூஸ்லி இந்த அதை ஹாலிவுட்டில் நடிச்சதுக்கப்புறம் எல்லா பேருக்கு தெரியுது ப்ரூஸ்லி 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 ப்ரூஸ்லின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகராக எல்லாருமே பரிச்சயப்படப்பட்டு அப்படி எல்லாருமே பாராட்டப்படுற அளவுக்கு நல்ல படமாக கொடுக்குறாரு. இப்படியே போயிட்டு இருந்த லைஃபு அப்படி ஒரு ஹாலிவுட் படத்தில் ஷூட்டிங் அப்போ சடார்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டில் ஒரு பெரிய அடி. அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை இனிமேட்டு லீயால் நடிக்க முடியாது, ஆக்டிவ் பண்ண முடியாது, ஃபைட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, டேக் பிரெத் ரெஸ்ட்டு மட்டும் தான் பண்ண முடியும் அப்கமிங் டேஸ்ன்னு சொல்லும் போது அவர் அதை தான் ரெஸ்ட்டில் எடுக்கிறேன், பட் நீங்கள் சொன்னதை நான் மாற்றி காட்டுறேன் டாக்டர்கிட்ட சொல்லி சவால் விடுறாரு. அப்போ அவர் இடைக்காலமான ஓய்வு எடுக்கிற நேரத்தில் தன்னைத்தானே ஒரு தசை திருப்பின விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிறது. அவருக்கான ஒரு நல்ல புத்தகங்களை தேடி உலகத்திலே சிறந்த புத்தகத்தில் நல்லா படிச்சிருக்கா. ஹாரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியான ஒரு தத்துவ ஞானி, இந்தமாரி விஷயம் அவர் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், அப்படி எக்கச்சக்கமான புத்தகங்களை படிக்கிறாரு. படித்ததுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு விஷயம் தோணுது, சித்தாந்தமான என்ன, தனக்கான தத்துவத்தை என்ன, வாழ்க்கை நெறிகள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை புரியுது. அதை தான் படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ரசிகரும் அதை ஈர்க்கிற மாரி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். அப்படிப்பட்ட சாதனையான ப்ரூஸ்லி எப்படி இறந்தாருங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய. ஏன்னா இவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வதந்தியும் சொல்லப்படாத உண்மைகள் மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வதந்திகள் அப்போ இருந்த சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியானா அப்போ இருந்த பத்திரிகைகள் எல்லாமே பரப்பப்பட்டது. அது எப்படிப்பா சடனாக ப்ரூஸ்லி இருக்க முடியும்? ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் இறந்தப்போ வெறும் 32 வயசு, அவர் வாழ்ந்த காலம் வெறும் 32 தான். ஸோ அப்படிப்பட்ட அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான பர்சன், ரொம்ப ஹெல்த்தியான பர்சன், ரொம்பவே ஒர்க் அவுட் பண்ணுற பர்சன், சடன் எப்படி இறப்பார் அப்படிங்கிற அங்கே இருந்த ஒரு பர்சன், அங்கே இருந்த ஒரு மக்களுக்கு ரொம்பவே கேள்விக்குறியான விஷயம் இது. ப்ரூஸ்லி இறந்தாரா இல்லை கொல்லப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் அப்போ அங்கே இருந்த மீடியா பர்சன்லாம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து ஒரு இயற்கை மரணம் தான், அது மட்டும் இல்லாமல் இதையும் சார்ந்த வேறே டாக்டர்னு சொன்னாங்க. ஆமாம், இவர் இறந்தது ஒரு இயற்கை மரணம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லிக்கு ஆல்ரெடி செப்ரல் லீமாங்கிற ஒரு மூளை ஒரு நோய் இருந்தது. அந்த நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூளை 13 இன்ச்சு பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் அவருக்கு அடிக்கடி மயக்கம் வரும், உபாதைகள்லாம் வருமாமா, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வருமாமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் தவிச்சிட்டு இருந்தார் ப்ரூஸ்லி. ஸோ அப்போ இருந்த போது அவர் நிறையா வலி நிவாரணிகள் மருந்து நிறையா சேர்ந்து உட்கொள்ளனால தான் அவருக்கு நிறையா ஒரு சைடு எஃபெக்ட்னால இப்போ இருக்குது சடான்னு அவருக்கு இப்படி ஒரு விஷயம் ஆச்சு. அதனால தான் அவர் இயற்கை எழுதினார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, ப்ரூஸ்லி அப்படி தான் இல்லை அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய டோசேஜ் வந்து, அதாவது மாத்திரை டோசேஜ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு அவங்களை இறக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியும் பரவிட்டு இருக்கு. இனிமேட்டு இதுமாரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரூஸ்லி யார் தெரியுமா, அவங்க ஒய்ஃபே அவங்கள மருந்து வச்சு, நான் ஒரு 90 கேஸ் எது சொன்னாலுமே நம்புவேன். பார்த்துருக்க நீங்களும் மேபி, ஏன்னா அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குன்னு சொல்லும் போது நானும் நம்பினேன். பார்த்துருக்க நீங்கள் மேபி நம்பியிருந்தா நீங்கள் என்னோட சேர்ந்தவங்க ஹைஃபை போட்டுக்கோங்க. ஸோ பேக் டு தி ப்ரூஸ்லி. இப்படி சொல்லும் போது நானுமே நம்பினேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக படிக்கும்போது தான் தெரியுது அது ஒரு அம்பட்டும் பொய்யின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் ப்ரூஸ்லி யார், அவர் என்னென்ன பண்ணார், அவர் எப்படி இறந்தார், அப்படி அவரோட சாதனைகள் என்ன அப்படி எங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரூஸ்லியை பெருமிதப்படுத்தும் அளவுக்கு சீனாவில் ஒரு போஸ் இப்படி வச்சிருக்க மாரி ஒரு ஸ்டைலாக வச்சுருப்பாரு. நமக்கு வராது. அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு சைடில் இப்படி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி ஒரு விஷயத்தை
ரொம்பவே சூப்பராக அவருக்கு சிலை வச்சாங்க, ரொம்ப பெருமைப்படுத்துகிற அளவுக்கு சைனாவில். ஸோ வாழ்ந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், நம்ம போல் யாரும் இல்லை ஊர் சொல்ல வேண்டுங்கிற ஒரு நல்ல ஒரு கூற்று கேட்க மாரி ப்ரூஸ்லி வாழ்ந்தார்னே சொல்லலாம். ஏன் இது நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன் ஒரு 10 வருஷம் தான். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ஈடுபட்ட மனுஷங்களாம் மறக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் இருக்குது, ஒரு ஆய்வு சொல்லப்படுது. ஆனால் எத்தனை ஜென்ரேஷன் பாருங்கள், எத்தனை 10 வருடங்கள் கடந்து அவர் எப்போ இறந்தாரு, இப்போ வரைக்கும் நம்ம ஜென்ரேஷன் வரைக்குமே அவர் பேச போகிறோம், எல்லாருக்குமே தெரியப்படுது ப்ரூஸ்லிலாம் யாருன்ட்டு. ஸோ இவருக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிடைச்ச வாய்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கான இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் அங்கங்கே கொஞ்சம் என்டர்டெயினாகவும் இருக்கு நான் நம்புறேன். ஸோ இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அட் டைம் பாய் ஃப்ரம் சீனு, டாடா பாய் சி யூ. எங்கள் தாரக மந்திரமான சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதை ஷேர் பண்ணி விட்ருங்க, முடிஞ்சால் லைக்கும் பண்ணி விட்ருங்க. டாடா பாய் சி யூ.